ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ஃபர்டிலைசர் லிக்விட் ஆர்கானிக் ஹோம்மேட். அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்கள் செடிகளுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்கள், இது எப்படி தயாரிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த விகிதத்தில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் காட்டுறது பாருங்கள், இந்த கரும்பு வீட்டில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அது நல்லா ஊறிண்டு காயாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை எடுத்து நம்ம இன்றைக்கி இன்னொரு பொருளும் சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாதது, ஆனால் 100% ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் செடிகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து. எந்தெந்த ஸ்டேஜஸில் இது எப்படி எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன். நாற்று வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விதை போடுற பருவத்தில் விதைகளை இந்த தண்ணியில் ஊற வைக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற அந்த மிக்சரில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். செடி வந்து ரொம்ப நாற்றுகள் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக வளரும். அப்போ உங்களுக்கு செடிகளும் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக வளரும், எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு ஃபென்டாஸ்டிக் மிக்சர் தான் இன்றைக்கி நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சீட்லிங்ஸ் இருக்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எந்த நோயும் தாக்காமல், வளர்ந்து வரும்போது நோய் தாக்குது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தாக்காமல் ரொம்ப நல்லா செடி வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது எப்படின்னா, இப்போ இந்த மாவு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூச்சி பாட்டுக்கு செடியில் இருக்கும், ஆனால் அது எதுவுமே இந்த செடியை பாதிக்காது. செடி வந்து அது பூக்கும் காய்க்கும் எல்லாமே பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த பூச்சிகளெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். பட் வரதுக்கு முன்னாடியே காத்துக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி உரமோ இல்லாட்டா ஒரு ஹார்மோனோ நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல பசுமையாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் நர்சரியிலேருந்து செடி வாங்கி வச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி ரீபாட் பண்ணின அப்புறம் பார்த்தா அதில் துளிரே வராமல் அப்படியே நிற்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாயிடும், இது எப்படி தான் துளிர் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ இந்த சொல்யூஷனை நீங்கள் இந்த மாதிரி அடித்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிடும். அதில் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு செடி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இந்த நுனி பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து தெளித்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், துளிர் வர ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சு இப்படியே நிற்கும். இல்லாட்டா பிரான்ச்சஸ் வந்து வரவே வராது. ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் நான் இப்போ சொல்ல போகிற இந்த சொல்யூஷனை அடித்து விடுங்க. இந்த மாதிரி டாப்பில் மட்டும் லேசாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை அடிச்சிங்கன்னா பாருங்கள் துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாற்றுக்கள் பாருங்கள், இதுலேயும் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ நான் தயாரிக்க போகிறது வந்து ஸ்ப்ரேயராகவும் ஸ்ப்ரேயும் பண்ணலாம், ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணலாம், மண்ணுக்கு ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் ரொம்ப பழசு, ஆனால் இதை நான் வந்து நல்லா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி துளுத்து அதில் மொட்டு பிடிச்சி காய் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் கூட நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் அடித்து விடலாம். என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் உதிராமல் காய்கள் பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம், அப்புறம் கால்சியம், ஜிபர்லின் ஒரு வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் இந்த கலவை உரத்தை தயாரிக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் காமிச்ச கரும்பு, அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை மிக்சிலெலாம் அரைக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு நல்லா தட்டிட்டு, அந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 நாள் இது இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், இது வந்து தேங்காய் தண்ணி. தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, உடைச்சப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை வந்து
தூக்கி கொட்டிடாதீங்க சிங்கில். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 தேங்காய் இல்லை 1 தேங்காய் தண்ணி கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரேஷியோ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த தேங்காய் தண்ணியவும் 2 நாள் மூடி புளிக்க வச்சுருங்க. இப்போ இது வந்து 2 நாள் வச்சுட்டேன், இதையும் 2 நாள் வச்சுட்டேன். இப்போ இதுதான் நான் எடுத்துருக்கிற கரும்பு துண்டுகள். இதை தான் வந்து இடித்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது 2 days எடுத்து, இதுவும் 2 days எடுத்து தனித்தனியாக தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு உரம் இது. இதில் வந்து ஜிபர்லின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதே மாதிரி செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. செடி வந்து காஞ்சு போகாமல் பசுமையாக வளர்கிறதுக்கு இருக்கிற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. கால்சியம் இருக்குது. அப்புறம் கரும்புலேயும் அதே மாதிரி தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் நிறைய இருக்குது. அயன் கண்டென்ட் இருந்தாலே உங்களுக்கு மஞ்சள் ஆகாது இலையெல்லாம். கால்சியம் அயன்லாம் ரொம்ப தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள். அதை நம்ம தனித்தனியாலாம் கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி உரங்களோடு சேர்த்து கொடுத்தா பேலன்ஸ்டாக ஒரு சத்து செடிகளுக்கு போய் சேரும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இப்போ வந்து கலந்துக்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து வடிகட்டிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு வடிகட்டிக்கலாம், இல்லைனாலுமே இந்த சக்கை வந்து பெருசாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வடிகட்டின அப்புறம் நீங்கள் கம்போஸ்டில் போட்டுக்கலாம். ஸோ இதை நான் வடிகட்டிக்கிறேன், அப்புறம் நான் அளந்துட்டு அளவு சொல்கிறேன். நல்ல வாசனை வருது கரும்பு. இந்த தேங்காய் தண்ணி ஃபர்மெண்ட் ஆனதையும் வடிகட்டிக்கிறேன். இந்த தேங்காய் தண்ணியும் இதுவும் ஃபர்மெண்ட் ஆனாலே நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும் இதில். அதனால தான் ஃபர்மெண்டேஷனுக்கே வைக்கிறோம். இப்போ இதை வந்து 1 பங்கு எடுத்தால் 2 பங்கு தண்ணி கலக்கணும். ஸோ இது மிக்சர் ஆகிக்கிட்டேன் நான் ரெண்டையுமே, தேங்காய் தண்ணியும் கரும்பு ஊற வச்சதும். இந்த காம்பினேஷன் உரம் வந்து இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அவ்வளவு எல்லா வளர்ச்சிக்கும், எல்லா ஸ்டேஜஸ்லையும் செடிகள் வளர்ச்சிக்கு நல்லது. அதனால தான் இது எடுத்திருக்கேன் நான். இப்போ இங்கே அதில் வந்து 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ப்ளெயின் வாட்டர். ரெண்டு மடங்கு தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இலைகள்லாம் பழுக்காமல் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி செடி வளர்ச்சியை தூண்டும். நாற்று பருவத்துலேருந்து விதைகள் போட்டு நாற்று பருவத்துலேருந்து உங்களுக்கு அது ரொம்ப உதவி. இப்போ இதை வந்து கலந்து வச்சுருக்கிற இதை வடிகட்டி வச்சுருக்கிறத ஸ்ப்ரேயரில் ஊற்றி நான் ஏற்கனவே அடித்து காமிச்சேன் உங்களுக்கு. எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. காய்கறி செடியில் கூட உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மிளகா பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக மிளகா தான், ஒரு பூ கூட கொட்டாது. இன்னும் கூட காய் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுலேயும் இருக்குது. இது எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். வெண்டைக்காய், கத்திரிக்காய், உங்களுக்கு என்னெல்லாம் காய் வச்சுருக்கீங்களோ, அவரைக்காய், கொடிக்காய்கள் எல்லாத்துக்கும் பூ பிடிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் இதில் இருக்கிற ஜிபர்லினும் சைட்டோகைனின்ங்கிற ஹார்மோனும் இந்த தேங்காய் தண்ணியில், அதே மாதிரி இந்த வெல்லம், இந்த கரும்புச்சாறில் இருக்கிற சத்துக்களும் சேர்ந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் மிக்சர் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். உங்கள் செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நல்ல வளரும். நாற்று பருவத்திலேருந்து கொடுங்க. அதே மாதிரி மண்ணுக்கும் இதை ஊற்றி விடலாம். இதுலேருந்து 1 டம்ளர் எடுத்தால் ஒரு செடிக்கு கொடுத்தா போதும்.
நான் இன்றைக்கி மண் கிளறவே இல்லை, சென்னையில் மழைங்க, அதனால் செடியெல்லாம் தொட்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஸோ நான் அப்படியே கொடுத்துட்றேன். இதை வந்து சாயங்கால நேரத்தில் கொடுங்க. பூச்செடிகள், முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்தாலே உங்கள் செடிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும். இந்த மாதிரி பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு, எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஒரு பூ கூட கொட்டலை, மேலே கூட பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணலாம் காய்கறி. நீங்களும் இந்த உரத்தை தயார் பண்ணி உங்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.